நாம் இந்த விரத முறைகளை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இது இந்த விரத முறைகள் என்பது ஐயப்பன் அவரே நேராக சொன்னது. இது எந்த குருசாமியும் அவங்க வசதிக்காக எழுதின விதிமுறைகள் அல்ல. நான் ஏற்கனவே நேற்றுக்கு சொன்னேன், இந்த பூதநாத உபாக்கியானம் என்ற இந்த 18 புராணத்தில் இருக்கிற ஒரு புராணம் இந்த சாஸ்தாவுடைய புராணத்திலே, அதுல பூதநாத உபாக்கியானத்திலே ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயப்பன் தான் தன் மலைக்கு எப்படி வரணும்னு சொல்லிட்டு ஐயப்பன் நிர்ணயிக்கிறார் அவருடைய விதிமுறைகளை. குருவே குருவின் குருவே சரணம் ஐயப்பா, குருவே குருவின் குருவே சரணம் ஐயப்பா, வருவேன் 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 சபரி மெய்யப்பா, எத்தனை முறைதான் சபரி வந்தாலும் ஐயப்பா, நான் பித்து பிடித்தாற் போலே அழுதேன் ஐயப்பா, ஏனப்பா குருவே குருவே குருவே. ஏன்னா ஐயப்பனே மிகப்பெரிய குருநாதன். இப்போ குருசாமி அப்படின்னா பக்தர்களை சரியான வழியில் வழி நடத்துகிற குருசாமியா இருக்கணும். அதுதான் நான் கேட்டுக்கிறது எல்லா குருசாமியும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற குருசாமிகள் அத்தனை பேரும் நான் அவர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். எந்த சாமியா இருந்தாலும், யார் மாலை போட்டாலும், கன்னிசாமியா இருந்தாலும், அதுவும் குறிப்பா கன்னிசாமியா இருந்தா முறையாக வழி நடத்தணும். கன்னிசாமியோ இல்லைன்னா பலவாட்டி சபரிமலைக்கு போனவங்களோ இவர்களை வழி நடத்துவது குருசாமியின் மிக முக்கியமான கடமை. நான் எல்லா குருசாமிகளையும் சொல்லலை. சில குருசாமிகள் ரொம்ப கமர்ஷியலா இந்த விரதம் இருக்கும் பொழுது 41 நாள் இருக்கணும் அப்படின்னும் போது ஒரு ஒரு குறிப்பிட்ட குருசாமி யாராவது, இல்லப்பா சார் என்னால 15 நாள் தான் இருக்க முடியும் சாமி, குருசாமி என்னை மலைக்கு கூட்டு போக சாமி அப்படின்னா, அந்த குருசாமி சொல்லணும், நீ 41 நாள் விரதம் இருந்தாதான் சபரிமலைக்கு வரணும்னு சொல்லணும். அதை விட முக்கியமான விஷயம், மாலை போட்டுக் கொள்பவர்கள் 41 நாள் விரதம் இருந்தாதான் நான் இருமுடி எடுத்துட்டு சபரிமலைக்கு வருவேன், அந்த 18 படி மேல ஏறுவேன்னு சத்தியம் பண்ணிட்டு முதல்ல விரதத்தை ஆரம்பிக்கணும்.